நிகழ்ச்சி ஆரம்பித்து முடிய நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாம பத்ரிஜா மனப்பூர்வம் வணங்கி நம்ம தொடரலாம். அதே மாதிரி மகாத்தார் பாபா ஃபவுண்டேஷனுடைய அறக்கட்டளையுடைய அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நம்ம தொடரலாம். மாஸ்டர்ஸ், நம்ம சில விஷயங்கள், அதாவது தியானத்தினால் வர்ற பலன்கள், அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கடந்த செக்ஷன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியம்தான் மகாபாகியம். தியானத்தினால் நம்ம எப்படி எல்லா விதமான ரோகங்களையும் எல்லா விதமான வியாதிகளையும் நம்ம நயப்படுத்திக்க முடியும். தியானம் சர்வரோக நிவாரணி என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம சிரஞ்சீவி பவா என்ற விஷயம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிரம் அப்படின்னாக்க எத்தனை வருஷமாவது சாஸ்வதமா நிரந்தரமா என்ற அர்த்தம். சிரம். ஜீவி அப்படின்னாக்க உயிர் வாடுறது. பவா அப்படின்னாக்க இருக்கிறது. சிரஞ்சீவி பவா அப்படின்னாக்க நம்ம சாஸ்வதமா உயிரோடு இருக்கிறது. எத்தனை வருஷங்களாவது நம்ம உயிரோடு இருக்கிறது, அதாவது சாவன்றதே இல்லாத இருக்கிறது. இதுதான் சிரஞ்சீவி பவான்ற வார்த்தைக்கு அர்த்தம். இது ஒரு ஆசீர்வாதங்க மாஸ்டர். நம்ம தியானம் பண்ணாக்க நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது பூஜைலாம் பண்ணுறோம் இல்லையா? பூஜை எப்படி கோயிலுக்கு போயிட்டு பண்ணுவோம்? நம்ம டைரெக்டாக உள்ளே போயிட்டு பண்ணிடுவோமா? இல்லை. அங்கே போயிட்டு அந்த பூஜாரி இருப்பா இல்லையா, அந்த பூஜாரிக்கு நம்ம இந்த தேங்காய், பழம், அகரபத்தி, அப்புறம் வந்து கற்பூரம் இதெல்லாம் கொடுத்து நம்ம சார்பில் அவர் பண்ணுவார். யாருக்கு? கடவுளுக்கு பூஜை பண்ணுவார். பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து பிரசாதம் நம்மளுக்கு கொடுப்பார். பிரசாதம் கொடுத்து பிரசாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாருங்க. யாராவது எப்பயாவது அந்த ஆசீர்வாதம் என்னன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்ட்டு? ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து, இந்த ஆசீர்வாதம் பண்ணுவாருங்க. ஆயுர் அப்படின்னாக்க ஆயுஷ், அதாவது நீண்ட கால வாழ்க்கை. ஆயுர்தாயம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுஷ் முதல்ல அதான் சொல்றாங்க. சரி, எத்தனை வருஷமா நீங்க வாழணும் அப்படின்னு அவங்க சொல்றாரு இல்லையா? உங்க இஷ்டம் போல வாழலாங்க. நீங்க இதுதான் இன்னைக்குதான் 50 வருஷம் 100 வருஷம் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாரு. ஆயுஷ்மான் பவா, எத்தனை வருஷமா நீ உயிரோட வாழ அப்படின்னு ஆசீர்வாதம். சரி, உயிரோட வாழ்ந்தா மட்டும் பிரயோஜனமா? எப்படி வாழணும்? எத்தனையோ வருஷங்களாக வாழ்ந்த பிறகு எப்படி வாழணும்? எப்படி வாழணும்னாக்க நம்மளுக்கு முழு ஆரோக்கியத்தோட வாழணும் இல்லையா? அதான் எந்த விதமான வியாதி இல்லாத இதாக வாழணும். இப்போ நம்ம அந்த மாதிரி ஆசீர்வாதம். இப்போ ஐஸ்வர்யம், முதல்ல ஆயுர்தாயத்தோட வாழணும், அப்புறம் எந்த விதமான நோய் இல்லாத வாழணும், அப்புறம் வாழும்போது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோட வாழணும். இதுதானே? அதுதான் ஆசீர்வாதம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம எப்பயாவது கவனிக்கிறோமா? அதை இல்லவே இல்லை. பாருங்க, என்ன பண்ணுறோம், அது அவர் தேங்காய் எடுத்துக்கிட்டு பழம் எடுத்துக்கிட்டு நம்மளோட திருஷ்டி எங்கே போகிறது? நம்ம திருஷ்டிகோணம் எங்கே போகிறது? ஜெனரலாக நம்ம தேங்காய் கொடுத்தோம்னாக்கா ஒரு தேங்காய் பாதி அவர் வச்சுக்கிட்டு ஒரு பாதி கோயில் நிர்வாகத்துக்கு வச்சுட்டு பாதி வந்து நம்மளுக்கு கொடுப்பார் இல்லையா? நம்ம திருஷ்டி எங்கே போவோம் உடனே? நம்மளுக்கு வந்து தேங்காயில் அந்த அந்த பாகம், பாதி பாகம், பெரிய பாகம் வந்ததா சிறிய பாகம் வந்ததா அப்படின்னு பார்ப்போம். அதுதான் நம்ம திருஷ்டி போகிறது. பாருங்க, அவர் ஆசீர்வாதம் பண்ணுறது மேலே திருஷ்டியே போகாது. சாதாரணமாக, சர்வசாதாரணமாக ரைட், ஓகே, பரவாயில்ல, ஏதோ ஒன்று நடந்தது, அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஆசீர்வாதம் பண்ண உடனே வெளில வந்தாச்சு. வெளில வந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளில வந்து நம்மளுக்கு ஒரு பண்பாடு இருக்குது. என்ன? கோயிலேருந்து தரிசனம் ஆகிட்டு வெளியில் வந்தீங்கன்னாக்க நீங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போகணும் அப்படின்ட்டு. நம்ம எதுக்கு உட்காருவோம்? நம்ம உட்கார்றது முழுசாக என்னன்னாக்கா தேங்காய் பழம் சாப்பிட்றதுக்கு உட்காருவோம்
இல்லையா? ரைட். ஆனால் மாஸ்டர்ஸ், இந்த பண்பாடு ஏன் வந்திருக்கு, இந்த ஆச்சாரம் ஏன் வந்திருக்கு அப்படின்னாக்கா, எல்லா கோயில்களும் சக்தி க்ஷேத்திரங்கள், ஆற்றல் உள்ள க்ஷேத்திரங்கள். அதனால அந்த மாதிரி க்ஷேத்திரத்தில் நம்ம உட்கார்ந்து தரிசனமான பிறகு தியானம் பண்ணணுங்க. அதுக்கு தான் தேங்காய் படம் உட்காரது கிடையாது, இல்லை வெட்டி பேசி பார்க்கறது கிடையாது. இது நம்ம நல்லா வச்சுக்கணும். பாருங்க, இந்த ஆச்சாரங்கள் அப்படி தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஓகே. ஸோ நம்ம சும்மா அட்டை அடிச்சுக்கிட்டு தேங்காய் பழம், முதல்ல பாதி தேங்காய் வந்தா, இப்போ பாதி தேங்காய் பெருசு வந்தா திருசு வந்தா, இல்லை நம்ம தேங்காய் வந்தா இல்லையா, 10 பேர் கொடுத்தானாக்கா நம்ம தேங்காய் வந்தா இல்லையா முதல்ல, நம்ம தேங்காயில் பாதி பாகம், பாதி பெருசு பெரிய பாகம் வந்து சிறிய பாகம் வந்தா, கரெக்டாக பாதியோடு ஒன்றும் கிடையாது. இப்போ பெருசு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சிறுசாக வரலாம், அப்படி கிடையாதுங்க. ஸோ இந்த கோயிலில் நம்ம போய் உட்காரணுன்றது, அந்த ஆற்றல் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து நீங்கள் தியானம் பண்ணணும். அதுதான் அதனுடைய முக்கியமான உத்தேசம். ரைட். இப்போ அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு அந்த மனதே போகாது. என்ன ஆசீர்வாதம்? ஆயுஷ்மான் பவா, சிரஞ்சீவி பவா, இல்லை ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யா விருஜிரஸ்து, நீண்ட காலம் வாழுங்க. பாருங்க, நம்மளுக்கு ஒரு பாட்டில் இருக்கு, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. சரிங்களா? முதல் ஆசீர்வாதம் என்ன? 100 ஆண்டு காலம் வாழ்க, குறைஞ்சி 100 ஆண்டு காலம் வாழணும். நீங்க அது முழுது ஆயிரம் நம்மளுக்கு. எப்படி வாழணும்? நோய் நொடி இல்லாமல் வளர்க. பார்த்தீங்களா? அப்படி வளரணும். நோய் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வியாதி. நொடி என்ன? யாராவது பேர் யோசிச்சு பார்த்தீங்களா? நோய் நொடி, நொடி என்ன? 2 விதமான வியாதிகளுங்க. ஒன்று உடல் பற்றிய வியாதி, நோய் தெரியுது டைரக்டா. நொடி எனக்கு மனதை பற்றி வியாதிங்க. அதாவது உடல் வியாதி இருக்கக்கூடாது, மனோவியாதி இருக்கக்கூடாது. அதுதான் ஆசீர்வாதங்க. நோய் நொடி இல்லாமல் வளருங்க. அந்த மாதிரி வளரணும். வளரணும் எப்படி? வளர்றதுக்கு என்ன தேவை? உலகத்துக்கு எல்லாம் பணம், பண வசதி எல்லாம் தேவை, ஐஸ்வர்யம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இந்த மாதிரி ஆசீர்வாதம் பூஜாரி பண்ண வந்துடுமா? அதை கவனிக்கிறதே கிடையாது. நம்ம பூஜாரி பண்ண வந்துடுமா? பூஜாரி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம மூலம் நம்மளுக்காக கடவுளுக்கு அவர் பிரார்த்தனை பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாரு. பூஜாரி சொன்னதான் வருமா? அல்ல நீங்கள் கொடுக்குற தேங்காய் பழத்துக்காக கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிடுவாரா? திருப்பதி வெங்கடேஸ்வர வணக்கிட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு 1 லட்ச ரூபா லாபம் வந்தாக்கா பிஸ்னஸில் உங்களுக்கு 10% கமிஷன் கொடுப்பேன், இல்லை தலைமுடி கொடுப்பேன், இல்லையா? இந்த மாதிரி நம்ம கோரிக்கை வச்சுப்போம். கோரிக்கை வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுவோம். செயல்படுத்த பிறகு நம்மளுக்கு லாபம் வரும். நம்ம செயல்பாடுனால்தான் லாபம் வருதுங்க. செயல்படுறோம், லாபம் வருது. லாபம் வந்த பிறகு 1 லட்ச ரூபாய் எவ்வளோ? 10%னாக்கா 10,000 ரூபா போடணும். ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? எப்பயாவது நீங்கள் போடுற 10,000 ரூபாய் உங்கள் தலைமுடிக்காவது அவர் வெங்கடேஸ்வரன் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு நீங்கள் போடுற 10,000 ரூபாய் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் லாபம் கொடுக்கணும் அவருக்கு. உங்களுக்கு அவரே 1 லட்ச ரூபாய் வச்சுக்கலாமே. 10,000 கொடுக்கறதுக்காக பிச்சைக்காரன் அவர். கடவுள் என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கடவுளை பற்றி? பார்த்தீங்களா மாஸ்டர்? இது சரியான பாவனை கிடையாது. அதே மாதிரி பூஜாரி நம்மளுக்காக ஆசீர்வாதம் பண்ணாக்கா உடனே நடந்துருமா? பாருங்க, பூஜாரி என்ன பண்ணுறாரு? நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற தட்சிணையை எக்காக எதிர்பார்க்குறாரு. அவர் ஆசீர்வாதம் பண்ணாக்கா நடக்குமா? நடக்காது. நம்ம கொடுக்குற பிச்சை காசுக்காக அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ரொம்ப பேண்ட் ஷர்ட் போட்டு வெளியில் கோயிலில் பார்த்தீங்கன்னா வெளியில் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அவங்க டேரெக்டாக பிச்சை எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம உள்ளே போய் பிச்சை எடுக்கிறோம். இதெல்லாம் நடக்குமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன விஷயம்ன்ட்டு. கேட்ட உடனே ஒரு உங்கள் தேங்காய் பழத்துக்காக கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருனாக்க, அப்புறம் பூஜாரி வந்து காலையில் 4 மணிலேருந்து நைட் 8 மணி வரையும் அவர் கடவுள் மணி தான் இருக்கார்.
அவருக்கு எவ்வளோ பணம் தேவை இருக்கும், எது தேவை தான் கொடுத்துடலாம் இல்லையா, அது பெறலாம் இல்லையா. ஆனால் நம்ம கொடுக்குற தட்சணைக்கு அவர் எதிர்பார்க்குறாரு. பார்த்தீங்களா? ஸோ நம்ம கடவுளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வியாபாரி ஆகிட்டோம். ரொம்ப கேவலமாக திங்க் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற தலைமுடிக்காக, நம்ம கொடுக்குற கமிஷன் துட்டுக்காக உட்காந்துருக்காங்களா யாராவது? உங்களுக்கு ஏங்க பண்ணணும் கடவுள்? ஸோ எந்த கடவுளுமே யாருக்கும் நல்லது பண்ண மாட்டாங்க, கெட்டதும் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கர்மாவை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். நல்லதாவது கெட்டதாவது. நீங்கள் நல்ல கர்மா பண்ணீங்க, நல்ல கர்மா என்ன, கெட்ட கர்மா என்ன? ஒரு உயிரினத்துக்கு இன்பத்தை கொடுத்தீங்க, அது நல்ல கர்மா. துன்பத்தை கொடுத்தீங்க, அது கெட்ட கர்மா. இன்பத்தை கொடுத்தீங்க, அந்த நல்ல கர்மா, அந்த நல்ல கர்மாவுடைய படம் நம்ம சலுகை ரூபத்தை அனுபவிப்போம். துன்பத்தை கொடுத்தீங்க, அது கெட்ட கர்மா, அது பாவம், அதை நம்ம வியாதி ரூபத்தை அனுபவிப்போம். வியாதி மனோவியாதியாக இருக்கலாம், இல்லை உடல் வியாதியாக இருக்கலாம், நோய் நொடி. ஆனால் நம்ம தியானம் பண்ணாக்க இந்த எல்லா ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குங்க. இன்னொருத்த கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ முதல் ஆசீர்வாதம் நம்ம கற்றுக்கணும் என்னது? ஆரோக்கியம். எந்த விதமான வியாதி இல்லாத இருக்கிறது ஆரோக்கியம் சொல்லியிருக்கோம் இல்லையா? முழு ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் அடைவில் ஆசை கிடையாது. சிம்பிளாக உட்காந்து தியானம் பண்ணுங்க. அதுக்காக தான் கோயிலேருந்து வெளில வந்த பிறகு உட்காருங்கன்றது அர்த்தம். முடியல எனக்கு வீட்டில் வந்து தியானம் பண்ணுங்க. ஸோ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஆசீர்வாதம்? எத்தனை வருஷமாவது நம்ம வாழலாம், சிரஞ்சீவி பவா, அது நம்ம கையில இருக்கு. எல்லா மனுஷனுக்கு என்னக்க, மனுஷனுக்கு எப்பயுமே வாழணும் வாழணும் வாழணும்ன்ற ஆசை அதிகங்க இல்லையா? சாகணுன்றது யாரும் நினைக்க மாட்டான். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்மெல்லாம் ஒரு 60 வருஷம் ஆச்சுனாக்க நம்ம சஷ்டி பூர்த்தி அப்படின்னு பண்ணிப்போம். சஷ்டி அப்படின்னாக்க சஷ்டி அப்த பூர்த்தி, அது பேர் ஆக்சுவலாக. அப்தம் அப்படின்னாக்க 10 வருஷங்கள், சஷ்டி அப்தம்னாக்க 10 வருஷங்கள், அதாவது 60 வருஷங்கள். 60 வருஷங்கள் முடிஞ்சுது, அதை நம்ம கொண்டாடுவோம் சஷ்டி பூர்த்தி அப்படின்ட்டு. சஷ்டி அப்த பூர்த்தி அது பேர் ஆக்சுவலாக. சொல்லும்போது சஷ்டி பூர்த்தி சொல்லிடுவோம். ஓகே. ஸோ 60 வருஷங்களுக்கு 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த 60ஆம் கல்யாணம் நம்ம கொண்டாடும் போது கூட அப்போ கணவனும் மனைவியும் உட்கார வச்சு திருப்பி கல்யாணம் பண்ணுவாங்க. பார்த்தீங்க? அப்போ அந்த வயசில் யார் இருப்பாங்க? அந்த வயசில் பேர பசங்கள்லாம் வந்துடுவாங்க. அப்போ இல்லையா? எல்லா பசங்களும் வந்துடுவாங்க, பேரன் பேச்சு எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ கல்யாணத்தில் உட்காந்துருப்பாங்க தாத்தாவும் பாட்டியும் இல்லையா? உட்காந்துருக்கும் போது பேரெல்லாம் பார்ப்பாரு. சின்ன பசங்களுக்கு அந்த கல்யாணம் எப்போ நடக்கும்னு அவங்களுக்கு கூட கொஞ்சம் தெரியும் இல்லையா? அவங்க அப்பா அம்மா கல்யாணத்தை பார்க்கல, பட் மற்ற கல்யாணத்தை பார்த்துருப்பாங்க. கல்யாணம் பார்க்குறவங்க இளம் வயசில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இங்கே இல்லையா? உடனே அவர் பேரன் கேட்பான், என்ன தாத்தா, என்ன இது நீ கல்யாணம் பண்ணிக்கிற, என்ன விஷயம் அப்படின்ட்டு, கல்யாணம் புதுசாக நடக்கிறத என்ன விஷயம் அப்படின்னு கேட்பார். ஏதாவது என்ன கலையை பண்ணிக்கிறியா நீ? கல்யாணம் பண்ணுறது ரொம்ப குமரியை பண்ணிப்பாங்க, கிளைய பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. தாத்தா சொல்லுவார் உடனே, எனக்கு யாரையா பொண்ணு கொடுப்பாங்க இந்த வயசில் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த வயசில் பொண்ணு கொடுத்தாக்க, இளம் பொண்ணு கொடுத்தாக்க அவர் கல்யாணம் பண்ணிட்டு ரெடியாக இருக்கார். இது பாருங்க. அப்போ இன்னும் வாழணுன்ற ஆசை. பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வர்றது, எனக்கு வாழணும்ன்ற ஆசை மனுஷனுக்கு இருக்குங்க. ஏன் அந்த ஆசை இருக்கு அப்படின்னாக்க, நம்ம உடல்ன்ற பாவனை முழுசா நம்மளுக்கு ரத்தத்தில் ஊறி போயிருக்குங்க. அதனால நம்ம சாவை ஏற்றுக்க மாட்டோங்க. சாவை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனப்பூர்வமாக விரும்ப மாட்டோம். வாழணும்ட்டு உடல்ன்ற பாவனை நம்ம உள்ள அப்படியே ஊறிட்டு இருக்கு. ஆனால் அப்படி வாழ முடியுமா? நம்ம ஏன் வாழ முடியல? இத்தனை வருஷம் வாழ முடியல. எனக்கு நம்ம ஏன் பிறந்தோம்? நம்ம பிறக்கிறது ஒரு அனுபவத்துக்காக தான் இல்லையா? ஸோ அந்த அனுபவத்தை நம்ம முழுசாக பெற்றோம்னாக்க நம்ம திருப்பி வேற வாழ்க்கை, வேற அனுபவத்துக்காக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அனுபவத்தை பெறலனாக்க
மேலே போன பிறகு நம்ம சொன்னோம் சூக்ஷ்ம உடலோடு இருப்போம். மேலே போன பிறகு நம்மளுடைய எல்லா சரித்திரம் நம்ம பார்க்கலாம், எல்லா சினிமா ரீலையும் பார்க்கலாம். நம்ம இது ஒரு கடந்த பிறகு கிடையாது, எல்லா பிறகு ரீலும் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு ஐயோ என்ன இந்த அனுபவத்துக்காக நான் பெற்றேனே, பிறகு எடுத்தேன்னு இதை அடைய முடியல அப்படின்ட்டு திருப்பி ஐயோ திருப்பி அந்த அனுபவத்துக்காக இன்னொரு பிறகு எடுப்போம். நம்ம பிறகுல வேஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு. கடந்த பிறகு வேஸ்ட்டாக போகலாம், வேஸ்ட் ஆன போது தானே. 100 வருஷம் வாழ்றீங்களோ, 60 வருஷம் 90 வருஷம் வாழ்றீங்களோ, கடந்த பிறகு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ நம்ம நம்ம வாழணும்ன்ற ஆசை வந்தது அப்படின்னாக்க நம்ம கர்மக்கள் வேலை விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக நம்ம வச்சுக்கணும். கர்மக்கள் விழிப்பு அதிகம் வச்சக்க நம்ம அனாவசியமான ஜென்மங்கள் எடுக்க மாட்டோம். எடுத்த ஜென்மங்களில் நம்மளுடைய அனுபவத்தை பெற்று புதிய புதிய அனுபவத்துக்காக நம்ம பிறகு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மாஸ்டர், இப்போ நம்ம வாழ்கிறோம் அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும்? என்ன ப்ரூஃப் இருக்கு அதுக்கு? உயிர் இருக்கு, வாழ்றதுனா உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு, ஜீவி இருக்கு, ஜீவன் இருக்கான், அதில் உயிர் இருக்கு. எப்படி சொல்ல முடியும்? உடனே எப்படி சொல்ல முடியும்? நம்ம உடனே மூக்கிட்ட நம்ம விரல வச்சு பார்ப்போம், சுவாசம் ஆடுறதா இல்லையான்ட்டு. சுவாசம் ஆடுறது அப்படின்னாக்க நம்ம வாழ்ற மாதிரி. சுவாசம் ஆடலை அப்படின்னாக்க நம்ம உயிர் கிடையாது, பிரிஞ்சிடுச்சு அர்த்தம். அப்படின்னு நம்ம உயிர் வாழ்றோம் அப்படின்னாக்க அர்த்தம் என்ன? சுவாசங்கள் நிலைந்திருக்கிறது தான். சுவாசம்தான் நம்முடைய உயிர். இதை பற்றி இது மிஞ்சி ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். சுவாசம் தான் நம்முடைய உயிர். எத்தனை வருஷங்கள் நம்ம வாழ்கிறோமோ அத்தனை வருஷங்கள் நம்ம சுவாசங்கள் இருக்கு. அப்போ எவ்வளோ சுவாசங்கள் தேவை அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாக்க, ஒரு சாதாரணமான கணக்கு போட்டாக்க, ஒரு நிமிடத்தில் நம்ம 15லேருந்து 16 சுவாசங்கள் எடுப்போம். சர்வசாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, சர்வசாதாரணமாக ஏன் சொன்னேன்? நார்மலாக இருக்கணும். நீங்கள் எந்த விதமான கோபத்தையும் கீபத்தையும் எடுத்து வரக்கூடாது. ரொம்ப 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 சர்வசாதாரணமாக நம்ம இருந்தோம்னாக்க, அமைதியாக இருந்தோம்னாக்க, சாந்தமாக இருந்தோம்னாக்க, நம்ம 15லேருந்து 16 சுவாசங்கள் நம்ம எடுப்போம் ஒரு நிமிடத்துக்கு. ஒரு நிமிடத்துக்கு 15 சுவாசங்கள். ஒரு மணிக்கு 15 × 60, 60 நிமிடங்கள் ஒரு மணி இல்லையா? அப்படி பார்த்தாக்க 900 சுவாசங்கள் எடுப்போம் இல்லையா? 900 சுவாசங்கள் எடுப்போம். அப்போ 24 மணி நேரத்துக்கு 900 × 24 மணி நேரம் நீங்கள் பார்த்தாக்க 21,600 சுவாசங்கள் எடுங்க. 21,600 சுவாசங்கள் ஒரு நாளைக்கு நம்ம எடுப்போம். எப்படி? ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தாக்க. சாதாரணமாக என்ன, நடுவில் எந்த கோபம் வரக்கூடாது, இது வரக்கூடாது, அது கூடாது, எதுவுமே வராத, உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக வராது இருந்தாக்க, ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தாக்க நம்ம 21,600 சுவாசங்கள் எடுப்போம் ஒரு நாளைக்கு. நம்ம எல்லாருக்கும் அப்போ அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எடுப்பீங்க? ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டால் 21,600 × 365 நாள் நீங்கள் பார்த்தீங்க கிட்டத்தட்ட அது 78 லட்சங்கள் ஆகும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டேன் அப்ராக்சிமேட்டாக. அப்போ 100 வருஷம் வாழணும். நம்மளால முழு 100 வருஷம் சொல்கிறோம் இல்லையா? 100 வருஷம் வாழணுனாக்கா 7 கோடி சுவாசங்கள் இல்லை, 100 வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் சுவாசங்கள் வரும். ஒரு வருஷத்துக்கு 7,84,000 சுவாசங்கள் வரும். அதே மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு நம்ம வாழனாக்க 78 லட்சங்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 லட்சங்கள் வச்சுக்கலாங்க. ஓகே, 80. அப்போ 80 லட்சம் சுவாசங்கள் ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு 100 வருஷங்கள், அப்போ 8 கோடி அப்ராக்சிமேட்டாக. பார்த்தீங்களா? ஸோ நம்முடைய ஆயுஷ் என்ன அப்படின்னு நீங்கள் நீங்கள் 100 வருஷங்கள் வாழ்ந்தீங்கன்னாக்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில்
8 கோடி சுவாசங்கள் இருக்குன்னு அர்த்தம். நீங்க எப்படி அதை பயன்படுத்துறீங்களே அது உங்களுடைய விருப்பம். ஓகே. ஆனா இப்ப அந்த சுவாசங்களை நம்ம என்ன சொன்னோம், நம்முடைய வாழ்க்கை தான் சுவாசம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த 100 வருஷங்கள் எனக்கு 8 கோடி சுவாசங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 100 வருஷங்கள்ல நம்ம எவ்வளவு சுவாசங்கள் நம்ம உபயோகப்படுத்துறோம்? 100 வருஷங்கள் நீங்க சாந்தமாக இருக்க முடிஞ்சதுக்கு நீங்க முழு ஆயுதத்தை நீங்க வாழலாம். அப்ப சுவாசங்களை நம்ம கம்மி பண்ணினாக்க அதிகமான வருஷம் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கணக்கு பிரகாரம் நீங்க பார்த்தீங்கன்னாக்க 16 சுவாசங்கள் இல்லை 15 சுவாசங்கள் எடுக்கிற ஒரு நிமிடத்துக்கு எடுக்கிற நம்ம சுவாசங்களை ஒரு சுவாசம் கம்மி பண்ணாக்க 16லேருந்து 15லேருந்து 14 சுவாசம் நீங்க பண்ணாக்க நம்முடைய ஆயுஷ் நம்முடைய 4 வருஷங்கள் அதிகமாகுங்க. ஒரு சின்ன கணக்கு பிரகாரம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 21,600 சுவாசங்கள் ஒரு நாளைக்கு சாதாரணமாக இருக்கும்போது அந்த மாதிரி கணக்கு போட்டால் 78 லட்சங்கள், கிட்டத்தட்ட 8 கோடி 100 வருஷங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தாக்க ஒரு சுவாசம் கம்மி பண்ணாக்க 4 வருஷங்கள் நம்முடைய வயசு அதிகமாகுது. அதே 10 சுவாசங்கள் நீங்கள் பண்ண நினச்சிங்களேன், அப்போ எவ்வளோ ஆச்சு? 5 இன்ட்டு 4 20 வருஷங்கள் அதிகமாகிடுச்சு. 120 வருஷம் வாழலாம். எல்லாருக்கும் 100 வருஷங்கள் வாழ்கிற அளவுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பிறக்கும்போது சுவாசங்கள் இருக்குங்க. ஆனால் அதை நம்ம டப்பு 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 டப்புன்னு நம்ம வீணாக்குறோம். எப்படி வீணாக்குறீங்க? ஏன் வீணாக்குறீங்க? என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த சுவாசங்கள் சீக்கிரமா செலவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய பாவனைகள். அதுதாங்க முக்கியமான விஷயம். நான் சொன்ன அமைதியாக சாந்தமாக இருந்தனாக்க நம்ம 100 ஆண்டு காலம் ஈஸியாக வாழலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கு. அது ஏன் நம்ம இழக்கிறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பாவனைகளால் உணர்ச்சிகளால் நம்ம கட்டுப்பாட்டை மீறி சுவாசங்களை எடுத்துடும். இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 8 கோடி சுவாசங்கள் இருக்கு நீங்கள் வாழ்கிறதுக்கு. நீங்கள் சீக்கிரம் அதை செலவு பண்ணிட்டீங்க, பேங்க் அக்கௌண்ட் கம்மியாயிடும் இல்லையா? சீக்கிரம் செத்துருவோம். அப்படி இல்லாத ரொம்ப நிதானமாக இருந்து சுவாசத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க, சேமிச்சிங்கனாக்க ரொம்ப ஆயுஷ் நீடிக்கும். எப்படியா சுவாசம் சேவிக்கிறது? சுவாசம் சேவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தியானம். பார்த்தீங்களா? நம்ம ஆழ்ந்த தூக்க நிலைமையில் இருக்கும்போது நம்மளுக்கு 3 நிலைமைகள் இருக்குன்னு சொன்னேன். ஜாகிரத அவஸ்தை, சொப்பனாவஸ்தை, சுஷுப்னாவஸ்தை. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாகிரதாவுக்கு நம்ம கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, சித்தம் எல்லாமே வேலை பண்ணும். சொப்பனாவஸ்தையில் மற்ற எல்லாமே கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், மனம் மட்டும் தான் வேலை பண்ணும். ஆழ்ந்த தூக்க நிலைமை சுஷுப்னாவஸ்தையில் நம்முடைய உடல், மனம், புத்தி 3மே சாந்தமாக இருக்கும். அப்போ தான் விசைக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த சுஷுப்னா அவஸ்தை ஆழ்ந்த தூக்க நிலைமையில நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சுவாசத்தை நம்ம கவுண்ட் பண்ண முடிஞ்சுது, என்ன முடிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சுவாசங்கள் 15 இருக்காதுங்க, நம்ம சுவாசங்கள் 10 இருக்கும். அதனால தான் ஆழ்ந்த தூக்க நிலைமையில் தான் நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகிற அத்தனைன்னு நம்மளுக்கு தேவை இருக்கிற ஆயுஷ் வர்றது. பார்த்தீங்களா? சுவாசம் மூச்சு மேல் கவனம்ன்ற விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக எண்ணாதுங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இதில். விழிப்புணர்வோட உட்காந்து நம்ம இந்த சுஷுப்னாவஸ்தாவை ஜாகிரதாவஸ்தாவில் எடுத்துன்னு வரத தியானமும் சொன்னேன். அப்போ நீங்கள் உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னாக்க நம்ம சுவாசங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சிலப்போ 8 கூட ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு நம்ம இருந்தோம்னாக்கா திடீர்னு சுவாசங்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு சில பேர் பயந்துருவாங்க. பயந்து கண்ணை திறந்துருவாங்க, ஐயோ நான் உயிர் இருக்கணும் இல்லையான்ட்டு. அதனால தான் இந்த அனுபவங்கள்லாம் வரும்ன்ட்டு நம்ம சொல்கிறது தியானம் பண்ணும்போது. ஓகே மாஸ்டர். ஸோ இந்த சுவாசங்கள் கம்மியாகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னாக்கா நம்ம தான் நம்முடைய
இதோட நம்மளுடைய செயல்களோட நம்ம சுவாசத்தை கம்மி பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் உங்களுக்கு. நம்ம சாதாரணமாக 15 சுவாசங்கள் எடுத்தோம்னாக்க ஒரு நிமிடத்துக்கு நம்ம 100 ஆண்டு காலம் குறைஞ்சபட்சம் வாழலாம். அது சந்தேகம் கிடையாது. அதே பாருங்க, நம்ம ஒரு நாய் எடுத்து பாருங்க. ஒரு நாய் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாய் எத்தனை வருஷம் வாழ்றது? இந்த நாயோட ஆயுஷ் 10 வருஷம் இல்லை, அது அதிகபட்சம் 15 வருஷம். அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாய் கிட்டத்தட்ட ஒரு 20 சுவாசங்கள் எடுக்குங்க. நாய் சுவாசத்தை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தாக்க 20 சுவாசங்கள். அது 10 வருஷம் 15 வருஷம் மேலே வாழாது. அதே மாதிரி ஒரு குரங்கு எடுங்க. குரங்கு எடுத்தால் அது 30-35 சுவாசங்கள் எடுக்கும் ஒரு நிமிடத்துக்கு. அது 10 வருஷம் மேலே வாழாது. பாருங்க, சுவாசங்கள் அதிகமாக எடுக்க எடுக்க நம்ம ஆயுஷ் கம்மியாயிடும். நம்முடைய வாழ்கிற அந்த சமயம் கம்மியாயிடுறது. அதே மாதிரி நம்ம ஒரு ஆமை எடுத்துக்கோங்க, டாட்டாய்ஸ். ஒரு ஆமை எடுத்துக்கினாக்கா அதோடைய சுவாசங்கள் ஒரு நிமிடத்துக்கு 2 இல்லாட்டி 3ங்க. அது எத்தனை வருஷம் வாழ்றது? 400-500 வருஷங்கள் வாழ்றதுங்க. குறைஞ்சபட்சம் 300 வருஷங்க ஒரு ஆமை. எப்படி வாழ்றது? சுவாசங்கள் கம்மியாகிறதுனால தான். எப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோமா ஆமையோடைய வயசு எவ்வளோ இருக்குன்ட்டு? குறைஞ்ச 300 வருஷம். அது 2 சுவாசம் 3 சுவாசம் எடுக்க ஆரம்பிச்சு. அது 3 சுவாசம் எடுத்தாக்க 300 வருஷம். அது 2 சுவாசம் எடுத்தானாக்க 500 வருஷங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ்றது. ஸோ சுவாசங்கள் தான் நம்முடைய உயிர். அது தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனால் இந்த சுவாசங்கள் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். எப்படி செலவு பண்ணுறது? காரணம் என்னன்னாக்கா நம்மளுடைய அரிஷட வர்க்கங்கள். இந்த பாவனைகள்ன்றது அரிஷட வர்க்கங்கள். அரிஷட வர்க்கங்கள்னாக்கா அரி அப்படின்னாக்கா கெடுதல் பண்ணுறது, ஷட் அப்படின்னாக்கா 6, வர்க்கங்கள் அப்படின்னாக்கா அது 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 விஷயங்கள். அரிஷட வர்க்கங்கள்னாக்கா 6 கெடுதல் பண்ணுற விஷயங்கள். என்ன அது? அது என்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6 அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மஸ்டர்ஸ் இப்போ நான் சொல்கிறது எத்தனையுமே எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சது தாங்க, புதுசாக எதுவும் சொல்லலை. ஓகே, நம்ம மறந்துட்டோம். அந்த விஷயங்கள் கொஞ்சம் நினைவு வைக்கிறது தான் இந்த கிளாஸுடைய முக்கியமான லட்சியம். ஓகே, இப்போ காமம்னா என்ன? காமம்னா செக்ஸ் கிடையாதுங்க, உடலுறவு கிடையாது. காமனாக்கா எல்லாருக்கும் பாவனை உடலுறவு அப்படின்னு நினச்சிப்போம். செக்ஸ் கிடையாது. காமனாக்கா கோரிக்கை. ஓகே, கோரிக்கை. அப்புறம் அடுத்தது குரோதம். குரோதம்னாக்கா கோபம். காமம், குரோதம். அப்புறம் லோபம். லோபம்னாக்கா கஞ்சத்தனம். 4வது மதம். காம, குரோத, லோப, மோகம். மோகம்னாக்கா 4வது மோகம்னாக்கா அளவுக்கு மிஞ்சின பாசங்க, குருட்டு பாசம். 5வது மதம்னாக்கா ரொம்ப ஆர்வம், கர்வம். நான் தான் பெரியவன், எந்த விஷயத்துக்காவது ஏதோ ஒரு விஷயத்து மேலே நான் தான் பெரியவன், மற்றவெல்லாம் மட்டத்தில் இருக்காங்க, நான் தான் ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருக்கேன். இந்த கர்வம், ஆர்வம் இல்லையா? மதம். 6வது மாச்சரியம்னாக்கா பொறாமை. மற்றவங்களுடைய நிலைமையை நம்ம ஒப்பிட்டு பார்த்து பொறாமை. பொறாமை எதுலேயே இருக்கலாம். நம்மளுக்கான பணம் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு இல்லை, பொறாமை. நம்மளுக்கான அழகு அதிகமாக இருக்குது, பொறாமை. நம்மளுக்கான உடல் ஆரோக்கியம் பலமாக இருக்குது, பொறாமை. எந்த விஷயத்தில் இருக்கலாம் பொறாமை. இந்த 6ம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறதுங்க. அதனால தான் இது பேர் அரிஷட் வர்க்கங்கள். அரி அப்படின்னு கெடுதல் பண்ணுறது. நம்ம இந்த பிறவை எடுத்த பிறகு இந்த உலகத்தோட இந்த 6 விஷயங்களோட தான் நம்ம எப்பயுமே, இந்த 6 விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இருப்போங்க. உலகத்தோட தொடர்பு அப்படிதான் இருக்கும். இந்த அரிஷட் வர்க்கங்களோட தான் தொடர்பு இருக்கும். காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கள். இந்த 6ல் ஏதோ ஒரு நிலைமையில நம்ம இருப்போங்க எப்பயுமே. அந்த நிலைமைகள் வரும்போது நம்ம
கட்டுப்பாடு இழக்கூடாது. கட்டுப்பாடு இழக்கூடாதுன்னு அர்த்தம்னா சுவாசங்களை அமைதியாக நார்மலாக எடுக்கிற மாதிரி நிலைமையில் நம்ம இருக்கணும் இல்லையா? ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். கோபம், குரோதமான கோபம் இல்லையா? கோபம் வரும்போது எப்படி இருக்குங்க? கோபம் வரும்போது எப்படி இருக்கும்? கோபம் வரும் பார்த்தாக்கா நம்முடைய முகம் கண்ணெல்லாம் ஃபுல்லாக சவந்துடும். பேசும்போது முதல்ல அப்படியே வார்த்தைகள்லாம் தவறும், டப்பு டப்பு டப்புன்னு தரும், உடம்புல நெடுங்க ஆரம்பிச்சிடும். என்ன நடக்கிறது கோபத்தில்? அப்போ ரத்தோட எக்கச்சக்கமாக பயங்கர ஸ்பீடு, பிபி எக்கச்சக்கமாக ஏறிடும் இல்லையா? ஸோ என்ன நடக்கிறது? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசங்களை பார்த்தீங்கன்னாக்கா 15 இருக்காதுங்க, அது 25 30 இருக்கும். அப்போ என்ன ஆகுது? நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல சுவாசங்கள் சீக்கிரமாக காலி பண்ணிடுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த அரிஷட் வர்க்கங்கள், அதாவது அது பேர் அரி, கெடுதல் பண்ணுறது. ஷெட் 6 வர்க்கங்கள், விஷயங்கள், வகைகள், விஷயங்கள் கெடுதல் பண்ணுறது. எப்போ கெடுதல் பண்ணுவது? கெடுதல் எப்போ பண்ணணுனாக்கா அது அளவுக்கு மீறி, நம்ம கட்டுப்பாட்டு மீறிச்சுனாக்கா அது கெடுதல் பண்ணும். கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது நம்ம ஒழுங்காக வாழ முடியும். இப்போ முதல்ல என்ன சொன்னேன்? காமம் என்ற விஷயத்த சொன்னேன். காமம்னா கோரிக்கை. அப்போ கோரிக்கை இருக்கக்கூடாதாங்க? யார் சொன்னாங்க கோரிக்கை இருக்கக்கூடாதுன்ட்டு? கோரிக்கை இல்லைனாக்கா பிறவே இருக்காதுங்க இல்லையா? கோரிக்கை இல்லைனாக்கா நம்மளுக்கு பிறகு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே மாஸ்டர். ஸோ அந்த கோரிக்கை, இந்த அனுபவத்தை நான் பெறணும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணி அந்த கோரிக்கையோட தான் நம்ம பிறவை எடுக்கிறோம். அப்போ கோரிக்கை இல்லைன்னா பிறவே இருக்காது. ஆனால் அந்த கோரிக்கையை நம்ம அளவோட வச்சுக்கணும், அளவுக்கு மிஞ்சி போயிடக்கூடாது. அதுதான் அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சுனாக்கா அது பேர் தான் நம்ம திருஷ்ணா அப்படின்னுவாங்க. திருஷ்ணானாக்கா அளவுக்கு மிஞ்சின கோரிக்கை, அது பேர் தான் திருஷ்ணா. நிறைய விதமான திருஷ்ணங்கள் இருக்கு. இப்போ பவ திருஷ்ணா, விபவ திருஷ்ணா, பணம் சம்பாதிக்கணும்ன்ட்டு திருஷ்ணா, இல்லை மற்றவங்க மேலே குருட்டு பாசம், இதில் அதிகமாகிடுச்சா திருஷ்ணானுவாங்க நம்ம. பவ திருஷ்ணானாக்கா பவா அப்படின்னாக்கா பிறவி பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது. அந்த ஜீவன் பிறந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஜீவத்தில் நம்ம நல்லபடியாக வாழணும், நல்ல 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 பிறவிகளாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட பவதிருஷ்ணா. எல்லாம் நல்ல பிறவிகள் கிடைக்குமாங்க? அனுபவத்தில் அந்த மாதிரி சில பிறவிகள் கெட்ட பிறவிகள் இருக்கும். ஆனால் எல்லாமே நல்ல பிறவிகளாக இருக்கணும், அது பேர் பவதிருஷ்ணா. விபவ திருஷ்ணா, ஓகே, இந்த பிரிவான பிறகு நம்ம மேல்லோகத்துக்கு போவோம். மேல்லோகத்துக்கு போனால் மேல்லோகத்தையும் நம்ம நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறது. அதுக்காக இந்த 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 பூமியில் நம்ம சில காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது பேர் விபவ திருஷ்ணா. அது இருக்கக்கூடாதான், எல்லாமே அளவோட இருக்கணும். அது மாதிரி விழிப்புணர்வு வரணும். விழிப்புணர்வு வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தியானம் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்றோன்ற அந்த காரியங்கள் மேல விழிப்புணர்வு நம்மளுக்கு வர வைக்கிறது இந்த தியானம் மூலியமாக தான். ஓகே மாஸ்டர், உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒரு உதாரணம் சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த அரிஷட வர்க்கங்கள் எப்படி நடக்கிறது அப்படின்ட்டு. அது முதல்ல என்ன? காமம், கோரிக்கை. அந்த கோரிக்கை என்ன? கோரிக்கை இல்லைனாக்கா பிறவே தான் சொன்னேன். ஒரு கோரிக்கை இருக்கு, என்னது? நம்மளுக்கு நான் இந்த வாழ்க்கையில் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும். தப்புன்னு கிடையாது, அந்த கோரிக்கைனால ஒரு தப்பும் கிடையாது. நான் ஒரு வாழ்க்கையில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? கடவுளை வேண்டிக்கிறீங்களோ, அது பண்ணீங்க, இது பண்ணீங்களோ, என்ன பண்ணாலும் நம்ம உழைப்பினால தான் நம்ம ஆக முடியும். நம்ம காரியம் நம்ம தான் பண்ணணும். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், கடவுள்ன்றது அவர் நல்லபடியாக நல்லது பண்ண மாட்டார், கெட்டதும் பண்ண மாட்டார். அவர் சாட்சியாக பார்ட்டியாக இருப்பார். நம்ம என்ன கர்மம் பண்ணுறோமோ அது கர்மாவுக்கு பலனை கொடுப்பார், வேற இன்னும் பண்ண மாட்டார். அவருடைய பொறுப்பே அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ
ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். கோடி ரூபாய் எப்படி வரும்? வெறுமை வந்துடுமா? ஏதோ வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுவோம். அந்த வியாபாரம் பண்ணும்போது நம்ம ஏமாற்றி, மற்றவங்களை ஏமாற்றி, இல்லை மோசம் பண்ணி, இல்லை மற்ற உயிரினங்களை துன்பம் கொடுத்து, இந்த மாதிரி வியாபாரத்தை நீங்கள் பண்ணீங்கன்னாக்க திருப்பி நீங்கள் பாவசக்கரத்தில் சிக்கிப்பீங்க. அந்த மாதிரி சிக்கிக்காத நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க நினச்சிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வியாபாரம் பண்ணும்போது நம்ம தொழிலில் நிறைய பேர் குறுக்கலாக இருப்பாங்க. நம்முடைய வளர்ச்சிக்கு குறுக்கலாக இருப்பாங்க சில பேர். அப்போ என்ன ஆகும்? அந்த வளர்ச்சிக்கு யார் மேலே குறுக்கலாக இருக்காங்களோ அவங்க மேலே கோபம் வந்துடும், குரோதம். பார்த்தீங்களா என்ன நம்ம வளர்ச்சி குறுக்கலாக இருக்காங்கன்ட்டு. ஸோ கோடீஸ்வரன்ற கோரிக்கைக்கு நிறைவேற்றாத சில பேர் குறுக்கலாக இருக்காங்க, அது மேலே கோபம் வந்துடும், குரோதம். பார்த்தீங்களா? சரி, ஓகே. கோபம் வந்தாக்க நம்ம சில ஹிம்சை காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். திருப்பி கர்மாசக்கரத்தில் சிக்கிப்போம். பார்த்தீங்களா மாஸ்டர் எப்படி எப்படி நடக்கிறதுன்ட்டு? ஓகே, சரி, ஓகே, பரவாயில்ல. மொத்தத்தை கோவத்தை காட்டியாச்சோ இல்லை இது பண்ணி மொத்தத்தில் நம்ம நிதானமாக நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டான்னு நினச்சிக்கலாம். கோடீஸ்வரன் ஆகிட்டோம்னாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயிருக்கும் இல்லையா? கோடீஸ்வரன் ஆகிட்டோம்னாக்கா அப்போ என்ன ஆகிடுனாக்கா நம்ம கஞ்சம் ஆகிடுவோங்க. அந்த கோடியை அதான் காமம், குரோதம், லோபம். லோபம்னா கஞ்சத்தனம். நம்ம ஒரு கஞ்சன் ஆகிடுவோம். ஏன் கஞ்சன் ஆகிடுவோம்ட்டாங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு கோடி சம்பாதிச்சாச்சு இல்லையா? கோடீஸ்வரன் ஆயாச்சு இல்லையா? கோடீஸ்வரன் ஆன பிறகு இது செலவு பண்ணாக்க, இந்த பணத்தை செலவு பண்ணாக்க திருப்பி எங்கே நம்ம கோடீஸ்வரன் ஆகாது இருந்துருவோமோ அப்படின்ட்டு ஒரு பைசா செலவு பண்ணாத கஞ்சத்தனத்தில் அப்படியே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா? சாப்பாடு கூட சாப்பிட மாட்டோம் நம்ம. அது மேலே கூட நம்மளுக்கு முழு கவனம் இருக்காது, இஷ்டம் இருக்காது. எனக்கு பணம் செலவாயிடும், நம்ம கஞ்சன் ஆகிடுவோம். இன்னும் சம்பாதிக்கிற ஆசை, ஒரு பைசா கூட செலவாகக்கூடாது, இருக்கிறது அப்படியே பேங்க்ல இருக்கணும். காமம், குரோதம், லோபம், கஞ்சத்தனம். காம, குரோதம், லோபம் என்ன ஆகும்? எனக்கு அடுத்த கட்டத்தில் என்ன ஆகும்? அடுத்த கட்டத்தில் மோகம். அதுதான் திருஷ்ணா சொல்கிறோம். மோகம்னாக்க நீ பணத்து மேலே தான் நம்மளுக்கு முழு கவனம் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணாலும் பணம் தவிர நம்ம வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. சொத்து 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 சொத்துட்டு அப்படியே அது மேலேயே நம்ம கவனம் போயிட்டே இருக்கோம். வீட்டை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். நம்முடைய சாப்பாடை பற்றி கவலைப்பட மாட்டோம். மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டோம். பணம் 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 வெறி. அது தவிர வேற எதுவுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில். அதுதான் மோகம். அளவுக்கு மிஞ்சின பாசம் பணத்து மேலே. இந்த திருஷ்ணா சொன்ன இல்லையா, அதுதான் மோகம். காம, குரோத, லோபம், மோகம். எனக்கு பணம் செலவாகக்கூடாது, கஜன் ஆகிட்டோம். பணம் தவிர வேறு எதுவும் கிடையாது. சம்பாதி 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 சம்பாதி. எல்லா காரியங்களும் பணத்துக்காக பண்ணுவோம். பண்ணக்கூடாத காரியங்களில் பண்ணுவோம். கர்மாசக்கரில் சிக்கிப்போம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். பணம் 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 பணம், மோகம். என்ன ஆகும்னாக்க மொத்தத்தில் நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டோம். கோடீஸ்வரன் ஆன பிறகு அடுத்த கட்டம் மதம். காம, குரோத, லோபம், மோக, மதம். மதம்னாக்க கர்வம், ஆர்வம். நம்ம கோடீஸ்வரன் ஆயாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ரொம்ப கர்வத்தோடு இருப்போம். பணம் இருக்கு, நம்ம கஷ்டமா பணம் இருக்கும். நம்மக்கான கீழே சம்பாதிக்கிறவங்க, நம்மளுக்கான கீழ் நிலைமையில் இருக்கிறவங்கள, ஒரு லட்சம் இருப்பான், ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் இருப்பான், அவனை ரொம்ப கேவலமாக பார்ப்போம். பார்த்தீங்களா? கர்வம் அது வந்துடும் நம்மளுக்கு. இனி அடுத்த கட்டம், இந்த நிலைமையில் நம்ம இருக்கும்போது நம்ம சுவாசங்கள் அதிகமாகிடுங்க. நான் அதான் சொல்ல வரேன் ஆக்சுவலி. ஏன்னா மோகத்தினால நம்ம பண்ணக்கூடாத காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கர்மாசக்தியில் சிக்கிப்போம். அதிகமான சுவாசங்கள், அதாவது ஹிம்சை காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஹிம்சை காரியங்கள் பண்ணுறதா நினைக்க சுவாசங்கள் அதிகமாக செலவாகுங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் அதிகமாக சுவாசங்கள் செலவாகிடும். போகக்கூடாது, அது அதர்ம மார்க்கத்தில் போயிடுவோம். தர்ம மார்க்கத்தில் நம்ம சம்பாதிக்கணும். எது சம்பாதிச்சாலும்
அதனால்தான் நம்மளுக்கு புருஷார்த்தங்கள் சொல்லுவாங்க. புருஷார்த்தங்கள் என்னன்னாக்க, ஒரு புருஷனாக்க ஆணை நினைக்காதுங்க, ஒரு மனித பிறவி. ஓகே, அர்த்தங்கள், அதாவது ஒரு மனுஷனா பிறந்தானாக்க அவன் பண்ண வேண்டிய காரியங்கள் 4 இருக்குங்க. புருஷார்த்தங்கள் சொல்லுவாங்க. அர்த்தமானாக்க தேவை இருக்கிறது. என்னது அது? தர்ம, அர்த்த, காம, மோட்சம். இதுதான் நம்மளுக்கு தேவை இருக்குது. இது 4 தான் புருஷார்த்தங்கள். தர்மம், முதல்ல தர்மம். தர்மமானாக்க நேர்மையான காரியங்கள் தர்மம். அந்த நேர்மையான காரியங்கள் மூலியமா அர்த்தமான பணம், சொத்து எல்லாமே சேர்த்து நேர்மையான முறையில் நம்ம பணம் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி நேர்மையான வழியில் சம்பாதிச்ச பணத்தோட நம்ம காமம், அதாவது நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றிக்கணும். ஓகே, தர்ம, அர்த்த, காமம். எப்போ இந்த 3மே நம்ம தர்ம மார்க்கத்தில் பண்ணுறோமோ, பணம் சம்பாதிக்கிறது, நம்ம கோரிக்கை நிறைவேற்றிக்கிறது எல்லாமே நம்ம இந்த தர்ம மார்க்கத்தில் நம்ம பண்ணுறோமோ, மோட்சம்ன்றது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்குமாங்க. அதுதான் புருஷார்த்தங்கள். ஓகே மாஸ்டர், இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த அர்ஷர் வர்க்கங்கள்ல காமம், கோடீஸ்வரன் ஆகணுன்ற ஆசை தப்பு கிடையாதுங்க. ஆனால் தர்ம மார்க்கத்தில் நம்ம சம்பாதிக்கணும். யார் நம்ம குறுக்கில் வர்றாங்களோ அவங்க மேலே கோபத்தை காட்டி ஹிம்சைகளை போகக்கூடாது, குரோதத்தை காட்டக்கூடாது. தர்மம் பணம் தான்ன்ற வெறியோடு இருக்கக்கூடாது. மோகம், பணம் வந்த பிறகு நம்ம கஞ்சன் ஆகக்கூடாது இல்லையா? அதுதான் லோபம். பணம் வந்துடுச்சு அப்படின்ட்டு கர்வத்தை காட்டக்கூடாது. மதம். அடுத்த 6வது கட்டம், இதுதான் ரொம்ப 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 டேஞ்சரஸ் கட்டங்க. மாச்சரியம்னாக்க பொறாமை. சரி, ஓகே, ஏதோ பண்ணியாச்சு, ஏதோ ஒரு மார்க்கத்தில் சம்பாதிச்சாச்சு, கோபத்தை காட்டியோ ஹிம்சை பண்ணியோ இல்லை அது லோபத்தை காட்டியோ சம்பாதிச்சாச்சு. சம்பாதிச்ச பிறகு நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டோம். கோடீஸ்வரன் ஆன பிறகு அட்லீஸ்ட் அந்த கோடியை வச்சு கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் இல்லையா? ஆனால் வாழ மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன், 5 கோடி சம்பாதிச்சவனை பார்த்து பொறாமப்படுவேன் நான். இதுதாங்க டேஞ்சர், எல்லாத்தோட டேஞ்சர். 5 கோடி சம்பாதிச்சவனை பார்த்து பொறாமப்படுவேன். பொறாமப்பட்டு எப்படி 5 கோடி சம்பாதிக்கணும்ட்டு அவனுக்கு நான் அதிகமாகணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம கர்மா பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுதான் கஞ்சத்தனம், வெறி பிடிச்ச மாதிரி மோகம். அந்த பணம் சம்பாதிக்கிற நிலைமையில அதர்மமாக நிறைய காரியங்கள் பண்ணுவோம். அப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கு நிலைமை, அது எண்ணமே கிடையாது, அது அளவே கிடையாது. அந்த மாதிரி கடைசி வரையும் போயிட்டே இருப்போங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த அரிஷட் வர்க்கங்கள் தான், அந்த விழிப்புணர்வு இல்லைனாக்க இந்த அரிஷட் வர்க்கங்கள் நம்மளை அப்படியே பிடிச்சி இழுத்து நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் அதர்ம மார்க்கெட்டில் பண்ண வச்சு நம்ம கர்மா சிக்கல் மாதிரி வச்சு நம்மளுக்கு எக்கச்சக்கமாக சுவாசங்களை காலி பண்ணிடும். பார்த்தீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு ஏங்க கோபம் வருது? கோபம் வரதுக்கு காரணம் என்ன? எப்போ யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் கோபம் வருது? கோபம் வரத்துக்கு காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, கோபம் வரும்போது நம்ம சுவாசங்கள் அதிகமாக செலவாயிடும். அதனால தான் அந்த உதாரணம் எடுத்திருக்கேன் நான். ஏன் கோபம் வருது அப்படின்னாக்க, ஒரு சின்ன உதாரணம் சொன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியுது வாய்ப்பு இருக்கு. நீங்கள் முட்டாள் அப்படின்னு திட்டி நினச்சோங்க, திட்டம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? உடனே கோபம் வந்துடும். ஏதோ ஒரு வேலை சொல்லியிருக்கேன் நான், அந்த வேலை ஒழுங்காக பண்ணலன்ட்டு நான் நினைக்கிறேன், அதனால் என்ன முட்டாளாட்ட இருக்க அப்படின்ட்டு நீ முட்டாள் திட்டியானுங்க. திட்ட பிறகு என்ன ஆகும்? உடனே நம்மளுக்கு பயங்கர கோபம் வந்துடுங்க. ஏன் கோபம் வருது? கோபம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, நான் முட்டாள்ன்ற வார்த்தை என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் முட்டாள் என்ற வார்த்தை நான் சொன்னேனாக்கா அது என்னுடைய அபிப்பிராயம். உண்மையிலே நீங்கள் முட்டாளா இல்லையா என்ற விஷயத்த நீங்கள் சிந்தனை பண்ணல. நான் என்ன சொல்கிறேனோ அது நீங்கள் உடனே ஏற்றுக்கினீங்க, அதனால தான் கோபம் வருதுங்க. இல்லாட்டி கோபம் வராது. கோபம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு.
கௌதம் புத்தர் உங்களுக்கு தெரியும். கௌதம் புத்தர் என்ன பண்ணார்? அவர் 7 வருஷங்கள் கடினமான சாதனைகளில் பண்ணி கடைசியில் அவர் புத்தகையில் உட்காந்து அந்த மரத்துக்களை உட்காந்து அவர் புத்தத்தை அடைஞ்சார். அடைஞ்ச பிறகு அவர் அந்த எல்லா தான் அடைஞ்ச ஞானத்தை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணன்ட்டு உலகம் முழுச சுற்ற ஆரம்பித்தார். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ உலகம் சுற்றியாக இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு போனார். நாட்டில் ஒரு ராஜா, அந்த ராஜா கிட்ட புத்தர் போனார். போயிட்டு ராஜா வரவேற்றார் அவரை. ஆனால் புத்தர் பெரிய குருவாச்சு, ஆர்மி குருவாச்சு. அவரை வரவேற்றார். வரவேற்ற பிறகு நம்ம அவரை உட்கார வச்சார். அவரை புத்தரை சில போதனைகள்லாம் சொன்னார். போதனை சொன்ன பிறகு அவர் ரொம்ப திருப்தி அடைஞ்சு ஓகேப்பா அப்படின்ட்டு ராஜா அவருக்கு சில காணிக்கைகளை கொடுத்தார். புத்தர் விடுதலை போகிறார். புத்தர் அவருடைய சீடங்களோட போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 100 சீடங்கள் இருப்பாங்க. அவங்கள போகிறார். ராஜா புத்தரை சொன்ன புத்திமதிகளை கேட்டு அவருக்கு சில காணிக்கைகள் கொடுத்தார். புத்தர் அதை வாங்கிட்டு சீடர்கள் கொடுத்தார். ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ஆன்மீக குருக்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. நம்ம ஏதாவது நாட்டுக்கு போனாக்க அந்த நாட்டு ராஜாவுக்கு சொன்ன பிறகு அந்த நாட்டுடைய ராணிகள் கூட புத்திமதி சொல்லணும். ராணிகள் எங்கே இருப்பாங்க? அந்த புறத்தில் இருப்பாங்க. அந்த புறத்தில் ராணிகளுக்கு நம்ம அவ்வளோ ஈஸியாக போய் பார்க்க முடியாதுங்க. வெளியில் இருக்காம பார்க்க முடியாது. ராஜா அந்த புறத்துக்கு போகணும். தன்னுடைய பொண்டாட்டி ராணியை பார்க்கணுன்னாக்கா அவர் ராஜா முதல்ல தகவல் அனுப்புவார், நான் வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் ராணி ஓகேன்னு சொன்னால் தான் போக முடியும். அதுதான் அங்கே இருக்கிற கட்டுப்பாடு. அந்த அரசியலில் இருக்கிற கட்டுப்பாடு அதுதான். ஓகே, அந்த ராஜ்யங்களில் இருக்கிற கட்டுப்பாடு அதுதான். நாட்டுகளில் இருக்கிற கட்டுப்பாடு அதுதான். ஆனால் இந்த ஆன்மீக குருக்களுக்கு அந்த பர்மிஷன் தேவை கிடையாது. அவங்க ஈஸியாக போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஈஸியாக போயிடலாம். ஆனால் இங்கே வந்து இந்த ராஜாவுக்கு 2 ராணிகள் இருக்குங்க. பெரிய ராணி, சிறிய ராணி. முறைப்படி அவர் பெரிய ராணிக்கிட்ட போகிறார். அவருக்கு பர்மிஷன் தேவை கிடையாது. அந்த ஆன்மீக குரு ஆச்சுன்னு பெரிய ராணி போனார். பெரிய ராணி புத்தரை வர வச்சாங்க. வர வச்சு உட்கார வச்சுட்டு அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களும் சில காணிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. புத்தர் வாங்கினார். ஓகே, வாங்கின பிறகு திருப்பி அவரை புத்தர் என்ன பண்ணோம்? அடுத்தது 2வது ராணிக்கிட்ட கூட போகணும். மாஸ்டர், 2வது ராணி என்ன பண்ணுவாங்க? எப்படி இருப்பாங்க 2வது ராணி? அழகில் இருக்கிற அதுவே சமாச்சாரம். ஓகே, பெரிய ராணி சிறிய ராணி எப்பயுமே அழகாக தான் இருப்பாள். அதனால தான் 2வது ராணியும் வந்திருக்கு ராஜாக்கு. ஆனால் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க 2 ராணிகள், 2 பொன்னாட்டிகள் இருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப சமரசமாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒருத்தருக்கு சக்காலத்து சொல்கிறோம் நம்ம இல்லையா? ஸோ பெரிய ராணி எப்படி இருப்பாளோ அதுக்கு ஆப்போசிட்டு வெதிரேகமான காரியம்தான் சிறிய ராணி பண்ணுவாள். நல்லது கிடையாது. அதாவது பெரிய ராணி ரூலிங் பார்ட்டி எனக்கு, சிறிய ராணி அப்போசிஷன் தான். அது என்ன அவங்க பண்ணுறாங்களோ அதுக்கு எதிர்க்காக இன்னொரு ராணி பண்ணும் இல்லையா? இப்போ பெரிய ராணி வந்து கௌரவத்தை கொடுத்துருக்கு, மரியாதை கொடுத்துருக்கு புத்தருக்கு வர வச்சு. இங்கே அடுத்தது சிறிய ராணிகிட்ட போகிறாரு. சிறிய ராணி என்ன பண்ணுவா? எனக்கு சிறிய ராணி அகோரப்படுத்தணும், இல்லை ஆப்போசிட்டாக பண்ணணும் இல்லையா? அகோரப்படுத்தணும். சிறிய ராணி அகோரப்படுத்தினாக்க, மரியாதை இல்லாத சிறிய ராணி நடந்துக்கினாக்க, அப்புறம் ராஜா கெட்ட பேர் வரும். ராஜா கெட்ட பேர் வந்தாக்க நாட்டு கெட்ட பேர் வரும். அந்த நாட்டில் இருக்கிற ராணி இந்த மாதிரி பட்டா அப்படின்ட்டு. அதனால தனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. என்ன எப்படி நம்ம அந்த புத்தரை நம்ம அவமானப்படுத்துறது, அகோரப்படுத்துறது எப்படி? ஏன்னா சக்காலத்தி பெரிய ராணி என்ன பண்ணாங்க? ஆப்போசிட்டாக பண்ணணும். அவங்க பணத்தோட அவங்க 1000 ரூபாய் கொடுத்தானாக்க இவங்க 2000 ரூபாய் கொடுப்பாங்க கிடையாது. அது மாதிரி கிடையாது. அவமானப்படுத்தணும். கௌரவப்படுத்தினாங்க அகௌரவப்படுத்தணும். தான் அகௌரவப்படுத்தினாக்க நாட்டு கெட்டு பேர் வரும். அதனால ராணியாச்சு, பணத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது இல்லையா? அதனால ஆளுங்களை வச்சு, வெளியில் இருக்கிற ஆளுங்களை வச்சு கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? புத்தரை திட்டுங்க. அவமானப்படுத்துறது மாதிரி தானே. புத்தரை திட்டுங்க. எத்தனை பேர் எவ்வளோ திட்டுறீங்களோ அத்தனை பேர் அவ்வளோ வெள்ளி காசுகள் அப்படின்ட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க.
நோட் புக்கை வச்சுக்கோ, பெண்ணை வச்சுக்கோ, பேர் எழுதிக்கோ, எத்தனை திட்டுறாங்க அப்படின்ட்டு கணக்கு போட்டு அத்தனை வெள்ளிக்காசு கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, புத்தர் 2வது ராணிக்கிட்ட போனார். போன உடனே அந்த ராணி அந்த திரைக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. டைரெக்டாக பார்க்கக்கூடாது, ஏன்னா ஒரு திரை போட்டிருப்பாங்க. ஒரு சிறைக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. புத்தர் இங்கே உட்காந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே புத்தர் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு புத்தரை சொல்லணுமோ சொல்லிட்டு அப்படியே சும்மா உட்காந்துருக்காரு. உட்கார்ந்தோடனே ராணி இப்படி சைகை காட்டிருக்கு. சைகை காட்டினோடனே திட்டுறவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆள் வந்தார். நீ முட்டாள், நீ அறிவில்லாதவன், நீ தண்டசோறு, நீ சோம்பேறி, இந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சாங்க. ராணி ஒன்றுமே சொல்லலை, ஏன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, திட்ட ஆரம்பிச்சாங்க. புத்தர் அப்படியே பார்த்து அப்படியே சும்மா இருந்தார். ஆனால் புத்தர் பின்னாடி இருக்காங்க இல்லையா சீடர்கள், அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. இல்லையா நம்ம குரு இந்த மாதிரி திட்டுறாங்க, அவங்க என்ன முட்டாள்றாங்க, முட்டாளா புத்தர், முட்டாளா, நீ சோம்பேறி, திருப்பொறிக்கு, பிச்சை சாப்பிட்ற, புத்தர் பிச்சைக்காரனா? இவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. இவங்க என்ன நம்ம குருக்கள் அந்த மாதிரி திட்டுறான்ட்டு இவங்க பின்னாடி குதிக்க ஆரம்பிச்சாங்க. புத்தர் சைலண்ட், எதுவுமே சொல்லாத. ராணி அவங்க பேர், ராணியுடைய அந்தரங்க செலிக்கப்டன் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் பேர் எழுதிட்டு எவ்வளோ திட்டுறாங்க திட்டு, ஒருத்தர் திட்டிட்டு போகிறான், இவங்க பேர் எழுதிக்கிறாங்க, எத்தனை திட்டுறாங்க கணக்கு போட்டுக்கிறாங்க. கோவம் திட்டு போயிட்டே இருக்காங்க. சீடர்கள் பயங்கர கோவம், குதிக்கிறாங்க. ஆனால் புத்தர் சைலண்ட், அப்படி கை காட்டினார், அவ்வளோதான். நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இருக்கிறவங்க எல்லாம் திட்டாங்க. யாராவது எவ்வளோ சமயம் திட்டுவாங்க, அவங்க வாயை வடிக்கிற வழி திட்டுவாங்க. அது மாதிரி திட்ட மாட்டாங்க. திட்டாங்க, திட்டு எல்லாம் போயிட்டாங்க. புதரன் கொஞ்சம் வெயிட் பண்ணார், யாரும் வராங்களா திட்டத்துக்கு அப்படின்னு வெயிட் பண்ணார். இப்போ யாரும் வரல. சரி, ஓகே, ரைட், இனி யாரும் வரல அப்படின்ட்டு ராணி அப்படியே உட்காந்துருந்தா. புத்தர் காம எந்திரிச்சு வந்துட்டாங்க, ராணி போயிடுச்சு. அவ்வளோதான். சீடர்களுக்கு பயங்கர ரத்த கொதிப்பு, பயங்கர பிபி. என்ன இது, நம்ம குரு திட்டுறாங்க. சரி, ஒரு நேரமாக அந்த ராஜ்யத்துலேருந்து வெளியில் வந்தார். அந்த வெளியில் வந்த பிறகு அந்த காடுக்குள்ளே போனார். காடுக்குள்ளே போனால் மத்தியானம் மேலே ஆயிடுச்சு. அங்கே உட்கார்ந்தார் புத்தர். உட்கார்ந்த பிறகு இந்த சீடர்களை பயங்கர கோவம், சீடர்கள் கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன குருஜி நீங்கள் என்ன இந்த மாதிரி கண்ணாமண்ணு திட்டுறாங்க, நீங்கள் சும்மா இருக்கீங்க, எங்களையும் எங்களை விட்டுருந்தீங்க, நீங்கள் உண்டு இல்லைன்னு ஆகிட்டு போனாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ புத்தர் சொன்னார், நான் ராஜா கிட்ட போனேன், நான் சொல்ல வேண்டிய சொன்னேன், அவர் கொடுக்க வேண்டிய கொடுத்தாரு, நான் வாங்கிக்கினேன். பெரிய ராணிக்கிட்ட போனேன், நான் சொல்ல வேண்டிய சொன்னேன், அந்த அம்மா கொடுக்க வேண்டிய கொடுத்தது, நான் வாங்கிக்கினேன். 2வது சிறிய ராணிக்கிட்ட போனேன், அவங்க கொடுக்க வேண்டிய கொடுத்தாங்க, நான் சொல்ல வேண்டிய சொன்னேன், ஆனால் நான் வாங்கிக்கிறேன். பார்த்தீங்களா, சிறிய ராணி என்ன பண்ணியிருக்கு, திட்ட வச்சிருக்கு, அகோரப்படுத்துகிறாங்க. இப்போ என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குங்க, இந்த பொருளை நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சோங்களேன், நீங்கள் வாங்கினாக்க அது உங்களை போய் சேரும். சப்போ இந்த வாட்ச் நீங்கள் வாங்கலைன்னு வச்சோங்களேன், அது யார்கிட்ட இருக்கும், என்கிட்டயே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஸ்ரீராணி தான் என்ன கொடுக்கணுமோ, நான் என்ன சொல்லணுமோ சொல்லியாச்சு, தான் என்ன கொடுக்கணுமோ தான் கொடுத்தாச்சு. ஆனால் அவன் கொடுத்தா வாங்கலை. அப்போ அந்த திட்டியில் யார்கிட்ட இருக்கு, ராணி கிட்ட தான் இருக்கு. பார்த்தீங்களா? ஏன் நீங்க குதிக்கிறீங்க, ஏன் கோவத்தை காட்டுறீங்க, நான் வாங்கினேன் தானே. மாஸ்டர்ஸ், இதுதான் கோபத்துக்கு கோபம் வரத்துக்கு காரணம். என்னன்னாக்க, யார் நம்மளை பற்றி சொல்கிறாங்களோ அவங்க அந்த சொல் பேச்சை நம்ம அப்படியே ஏற்றுக்கினாக்க நம்மளுக்கு கோபம் வரும். முட்டாள் நான் சொல்லியாச்சு, முட்டாள் சொன்ன பிறகு புத்தர் யோசிக்கிறாரு, நான் முட்டாளா இல்லையே, அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட அபிப்பிராயம் அது, நான் ஏன் அதை ஏற்றுக்கணும், நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ ஏன் கோவம் வருது? பார்த்தீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க. நம்ம யாராவது முட்டாள்னு சொல்லிட்டானுங்க, நான் காரி கொடுத்துருக்கேன்,
சொல்லிட்டாங்க. திட்டணும். ஆஹ் கோவம் வருதா, நீ முட்டாளு, நீ உன் பாட்டை முட்டாளு, உன் பரம்பரை முட்டாளு, உடனே சொல்ல ஆரம்பிச்சிடும். இல்லையா? பயங்கர கோவம் வருது. அப்ப எப்படி இருப்போம் நம்ம? அந்த கோவம் நம்ம சுவாசங்கள் எப்படி இருக்கும்? நீ கவனிக்க வேண்டிய இந்த விஷயத்த இல்லையா? இப்ப நம்ம சுவாசங்கள் 15 சுவாசங்கள் இருக்கிற நம்ம 25-30 சுவாசங்கள் எடுப்போம். அப்ப நம்ம ஓகே, அது மட்டும் கிடையாதுங்க. நம்ம என்ன அவங்க அவங்க அவங்களுடைய நினைப்பு வரும்போது நம்மளுக்கு சுவாசங்கள் அதிகமாயிடும். கோபம் அவங்க இருக்க மாட்டாங்க, விட்டுட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க நினைப்பு வருதுன்னு வச்சோங்க, அந்த எண்ணம் வரும்போது நம்மளுக்கு பயங்கர கோபம் வந்துடும். கோபம் வந்து அப்படியே சுவாசங்கள் அதிகமாயிடும். ரைட்டு. இப்ப அந்த சுவாசங்கள் அதிகமாகுது, அது 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 ஒரு அது ஒரு பிரச்சனை. அது இல்லாத நம்மளுக்கு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதை நம்ம மறக்க முடியாதுங்க. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த 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 நிலவை அந்த அந்த காட்சியை நம்மளால மறக்க முடியாது. அது நேரம் வரும்போது கோபம் வந்துடும். அப்ப எவ்வளவு ஆகுது நம்ம சுவாசங்கள் பார்த்தீங்களா? ஸோ அப்ப எப்படி இதை நம்ம கட்டுப்படுத்துறது? அரசியல் வர்க்கங்கள்ல சொன்னாலே கோபத்தை நான் ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறேன். உதாரணம், நம்ம அடிக்கடி நம்மளுக்கு வருது, அது நம்ம வாழ்க்கையில அடிக்கடி வர்றது அதுதான் இல்லையா? நம்மளுக்கு பிடிக்காத பண்ணானாக்க ஒரு கோபம் வந்துடும். நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணாலும், பிடிக்காத வார்த்தை பேசினாலும் நம்மளுக்கு கோபம் வந்துடும். அப்ப நம்ம அதனால்தான் நம்ம சுவாசங்கள் தான் நம்மளுடைய கோபம் தான் நம்மளுடைய எதிரின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னாக்க, நம்ம கோபத்தினால முதல்ல யாருக்கு வருது அப்படின்னாக்க நம்மளுக்கு தான். ஏன்னா நம்மளுடைய ஆயுஷ் கம்மியாடுது. அது மாதிரி என்ன இருக்கு? நம்ம கோபத்துல நம்ம சாவ போறோங்க சீக்கிரமா. அது மேல என்ன எதிரி பார்த்தீங்களா? ஸோ மாஸ்டர்ஸ், இதுதான் நம்ம. அப்ப கோவத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னாக்க, கோவத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க, இப்ப கோவம் ஏன் வந்திருக்கு? மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தையை நம்ம உடனே ஏத்துக்கணும். யோசிக்காத ஏத்துக்கணும். அதனால தான் கோவம் வந்துடுச்சு. நீங்க யோசிக்க முடியுது, உங்களுக்கு கோவம் வராது. யோசிக்கணும்னாக்க அந்த நிலைமையில உங்க மனம் அமைதியா இருந்தாதான் நீங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முட்டாள் சொன்ன உடனே நீங்க உடனே அதை கோபத்தை காட்டுறீங்கன்னாக்க, அவன் சொன்ன உடனே நீங்க ஏத்துக்கிறீங்க இல்லையா? மாஸ்டர், இங்க என்ன நடக்கிறது அப்படின்னாக்க, நம்மளுடைய உடல் ஒரு பெரிய ரசாயன தொழிற்சாலை, கெமிக்கல் ஃபேக்டரி இல்லையா? இந்த அரிசிட் வர்க்கங்கள் இதெல்லாம் வரும்போது நம்ம உடம்புல நிறைய பாவனைகள் வரும். அந்த பாவனையை தகுந்த மாதிரி நம்ம ரத்தோட்டம் வரும். அது தகுந்த மாதிரி நம்ம சுவாசங்கள் நடக்கும். எப்படி நம்முடைய உடல்ல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரின்னு சொன்னோம் இல்லையா? நம்ம உடம்புல நடக்கிற எல்லா காரியங்களும், ஒரு சின்ன உதாரணம் சொன்னாக்க, இப்போ நம்ம சாப்பிட்றோங்க, நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டா கூட அது வந்து ரத்தமாக மாறுதுங்க. கலர் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா? எந்த விதமான கலர் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டாலும், காரம் சாப்பிட்டாலும், தித்திப்பு சாப்பிட்டாலும், அந்த 6 வகையான ருச்சிகள் இருக்கு இல்லையா? எந்த ருசியாக இருக்க சாப்பாடு சாப்பிட்டாலும், இல்லை நான்வெஜ் சாப்பிட்டாலும், எந்த கஷ்டமான நீங்கள் சாப்பிட்டாலும் அது கடைசி ரத்தமாக மாறிடுறதுங்க. எப்படி மாறுறது? அது கெமிக்கல் ஃபேக்டரி. பார்த்தீங்களா? அந்த இதுவரையும் யார் ரத்தத்தை தயாரிக்க முடியல. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, நம்ம உடம்புல இருக்கிற, நம்ம ஒரு 6 அடி இருப்போம், இல்லை 5 அடி இருப்போம், இல்லை 4 அடி இருப்போம், எவ்வளோவாவது ஹைட் இருக்கட்டும். வெயிட் ஒரு 60 கேஜி, 70 கேஜி, 80 கேஜி, எவ்வளோவாவது வெயிட் இருக்கட்டும். இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ உருவம், இவ்வளோ ஹைட்டு இருக்கிற நம்ம ஒரு மனிதன் உடல்ல நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க வெளிப்புறமா எடுத்துட்டு வந்து ஒரு எந்திரத்தை வச்சு நம்ம தயார் பண்ணாக்க, அது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்திரங்கள் வைக்கணுமாங்க. நம்ம ஜீரண வியவஸ்தை, நம்ம ரத்தோட்டம், நம்ம நெஞ்சு எழுத்துறது, நம்ம கிட்னி வேலை பண்றது, நம்ம கணையத்துல இருந்து ஓடுறது, ஓகே, நம்மளுடைய லிவர்
வேலை பண்ணுறது. இந்த வேலை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு எந்திரம் மூலியமாக பண்ண வச்சாக்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் எந்திரங்கள் வைக்கணுமாங்க, மிஷின்ஸ் வைக்கணுமா. அந்த மிஷின்ஸ் வேலை பண்ண ஆரம்பிச்சாக்க அந்த வேலை பண்ணும்போது வர மிஷின் சும்மா சைலண்டாக வேலை பண்ணும், சவுண்டோட வேலை பண்ணும் இல்லையா. ஸோ அந்த சவுண்ட் வந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்குமாங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ அவ்வளோ அற்புதமான அமைப்பு நம்ம உடலுங்க. மாஸ்டர் நம்ம உடல் ரொம்ப ரொம்ப உடலை சிருஷ்டி ரொம்ப அற்புதமான சிருஷ்டி. இன்னொரு வாட்டி நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு சத்தம் வர்ற ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வைக்கிற மிஷின்ஸோட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு சத்தம் வர்ற ஒரு ஃபேக்ட்ரி நம்மளுடைய உடம்பு. ஆனால் அப்படி வருதா? பார்க்கலையே, வரலையே. ஸோ இது இந்த எந்த பாவனைகள் வந்தாலும் நம்மளுக்கு உடனே ரத்த ஓட்டத்தில் மாற்றம் வரும், சுவாசங்களில் மாற்றம் வரும், கெமிக்கல் ரியாக்ஷன், ரசாயன செயல் ஆரம்பிச்சிடும். இவ்வளோ அற்புதமான ஒரு அமைப்பு நம்ம ஆல்ரெடி உடல்ல இருக்குங்க. அதனால கோபம் வந்தது அப்படின்னாக்க நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன், அப்புறம் அதுக்கு ரியாக்ஷன். முட்டாள் திட்டினாக்க உடனே ரியாக்ஷன் வந்துடுது இல்லையா. இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன்னால நம்ம உடல்ல ரத்தோட்டம், சுவாசங்கள் நம்மளுக்கு ஓட ஆரம்பிச்சிடுது. ஸோ இது எப்பயுமே அமைதியாக வச்சுக்கினாக்க நம்ம சுவாசங்கள் பாய்தான் இருக்கும். கட்டுப்பாட்டை மிஞ்சிடுச்சுனாக்க சுவாசங்கள் அதிகமாகிடும். அப்போ எப்படி தான் அதை நம்ம இது பண்ணுறது அப்படின்னாக்க, இப்போ கௌதம் புத்தர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன் கௌதம் புத்தர் கோவம் வரல அப்படின்னாக்க, அந்த நிலைமையில அவர் மனதை அமைதியாக வச்சுக்க முடிஞ்சிச்சு. தியானம் பண்ணுறது தானே, அங்கதான் தியானம் வருது மாஸ்டர். நீங்க எந்த இந்த அரிஷட் வர்க்கங்கள் வரும்போது காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்கள் இதான் நம்ம வாழ்க்கையில வரும்னு சொன்னோம் இல்லையா. இதெல்லாம் வரும்போது நம்ம அமைதியா நம்ம மனம் இருந்தது, நம்ம சுவாசங்கள் ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்க கம்மியாக தான் இருக்கும், பாஞ்சோட கம்மியாக இருக்கும். நம்ம வாழ்க்கை சமயம் அதிகமாகிட்டே வரும். அப்ப எப்படி நம்ம அந்த மனதை அமைதிப்படுத்திக்கிறது? அதுக்கு தாங்க தியானம். பார்த்தீங்களா, கோபம் பண்றது என்னங்க? கோபம் பண்றது ஒரு எண்ணம் இல்லையா. ஓகே, சொல்லிட்டாங்க, அது வேறு சமாச்சாரம். கோபம் பண்றது ஒரு எண்ணம். அந்த எண்ணம் மனதில் வர்ற எண்ணம் இல்லையா, அது ஏன் வந்தது? உடனே வந்துடுச்சு. ஏன் வந்ததுனாக்கா நம்ம மனதில் எண்ணங்களை அதிகமாக உருவாக்குற நிலைமை நம்ம இருக்கோம், அதனால தான் அதிகமாக வந்துடுச்சு. மனதில் எண்ணங்கள் கம்மி பண்ணுற நிலைமை நம்மளுக்கு இருந்தது. அந்த எண்ணத்தை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குங்க. கோவம் வந்தது அப்படின்னாக்க முதல், இப்போ கௌதம் புத்தர் சொல்லிட்டாரு, நான் முட்டாள்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு காரியம் பண்ணும்போது உங்கள் மனதை அமைதியை நீங்கள் பண்ணிக்க வச்சுக்க முடியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ நான் ஒரு காரியம் பண்ணியிருக்கேன், அவன் முட்டாள்னு சொல்லிட்டாரு, நான் உண்மையிலேயே அந்த காரியத்தை பாழாக்கிட்டேன்னா, ஒழுங்கா பண்ணலையா? மனதை பாருங்க, அந்த விதமான யோசனை வரும். அமைதியாக இருந்தால் தான். உண்மையிலே நான் பாழாக்கிட்டேன்னா, ஐயோ பாழாக்கிட்டேன் அப்படின்னாக்க, அப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன? நம்ம பாழாக்கிற காரியத்தை சரி பண்ணணும். இனிமேல் அந்த மாதிரி காரியம் படுறதுக்கு வாய்ப்பு வந்தாக்க நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம மனதில் உறுதியாக நம்ம எண்ணெய் வச்சுப்பாங்க. அப்போ ஏன் கோவம் வருது? நான் முட்டாள் சொன்ன பிறகு, ஆமாம் கரெக்ட், அவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா, நான் அந்த காரியத்தை பாழாக்கிட்டேன், இனிமேல் ஜாகிரதையாக பண்ணணும். நீங்கள் திருத்திப்பீங்க, கோபம் வராது. ரைட். அப்படி இல்லை, நான் முழு கவனத்தோட, நான் திரிகரண சுத்தி, அதாவது சிந்தனை, சொல், செயல் எல்லாத்தையுமே ஒரே கோடில் வச்சு அந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன், என்னுடைய முழு கவனத்தை வச்சு என்னுடைய முழு ஈடுபாடோட அந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன், ஆனால் கூட நான் திட்டியாச்சு நீ முட்டாளுன்ட்டு. அப்போ மனம் அமைதியாக இருக்கும்போது, ரைட், அவர் திட்டாரு, ஆனால் நான் முழு கவனத்தை நான் காரியம் பண்ணிட்டேன், நான் எந்த விதமான குறைபாடு பண்ணாத இல்லாத முழு கவனத்தோட காரியத்தை பண்ணிட்டேன், ஈடுபாடோட காரியம் பண்ணிட்டேன். அவர் திட்டுறான, திட்டு போட்டோமே, அந்த திட்டை நான் சட்டப்படுத்த மாட்டேன், டோன்ட் கேர். அப்போ யாருக்கும் வருது?
பார்த்தீங்களா? ஒன்று, இந்த ரெண்டு நிலைமை வரத்துக்கு மனம் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். மன அமைதி எப்படி வரும்? மாஸ்டர்ஸ் கடன் செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும். தியானம் பண்ணாக்க வர்ற முதல் லாபம் என்ன? மன அமைதி. என்ன பற்றி நிலைமைன்னு அர்த்தம் என்ன? அதுதானே மாஸ்டர்ஸ் நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று பயங்கரமாக கனெக்ஷன் இருக்கும். அதோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்காதுங்க. ஸோ தியானத்தில் வர்ற முதல் லாபம் மன அமைதி. மன அமைதியான என்ன? மனதை அமைதியாக எல்லா சமயத்திலையும் வச்சுக்கிற நிலைமை. மன அமைதி என்ன? எக்கச்சக்கமான எண்ணங்கள் வரும், கடந்த காலத்தை பற்றியோ இல்லை வருங்காலத்தை பற்றியோ. மூச்சு மேலே கவனத்தை வச்சு எண்ணங்கள் கம்மி பண்ணும். கம்மி பண்ணுன்னு அர்த்தம் என்ன? மன அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மன அமைதி என்ற அந்த நிலைமை தியானத்தில் வர்ற முக்கியமான லாபம் என்ன தெரியுமா மாஸ்டர்ஸ்? தியானத்துடைய பிரயோஜனம் நம்மளுக்கு தியானம் பண்ண பிறகுதான் நம்ம வாழ்க்கையில் வருங்க. இப்போ பாருங்க, தியானம் பண்ணுறீங்க, நீங்கள் 1 மணி நேரம் பண்ணுறீங்க, ரைட்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தியானம் பண்ணுறீங்கனாக்கா எப்படி இருக்கு? நீங்கள் தியானம் பண்ணும்போது கை கட்டி, வாய் கட்டி, கணக்கு கட்டி, காலை கட்டி ஏதோ வேலை பண்ணுறோமா? கர்மா இருக்கா? இல்லையே. ஒரு கர்மாவும் கிடையாது. பாருங்க, ஒரு கர்மா இல்லாத நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, தியான நிலைமையில் உட்காந்துருக்கீங்க. அப்படி மனதை வேலை பண்ணுறது. மனம் வேலை பண்ணுறதுனால மூச்சு மேலே கவனத்தை வச்சு மனதையும் அமைதிப்படுத்தியாச்சு. அப்போ உடல் சாந்தமாயிடுச்சு, மனம் சாந்தமாயிடுச்சு, புத்தி சாந்தமாயிடுச்சு. இந்த மாதிரி சாந்த நிலைமை நீங்கள் இருக்கீங்க. கர்மாவே கிடையாது, எண்ணமும் கிடையாது. கர்மா இல்லைனாக்கா எந்த விதமான கர்மா சக்கரம் கிடையாது, கர்மாவோட பலன் கிடையாது. அப்போ தியானம் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் பண்ணுறது நிஷ்காம கர்மா. நிஷ்காம கர்மானாக்கா காமனுடைய கோரிக்கை. நிஷ்காமனாக்கா எந்த விதமான கோரிக்கை இல்லாத. கர்மானாக்கா பண்ணுற செயல். நிஷ்காம கர்மானாக்கா எந்த விதமான கோரிக்கை இல்லாத செயல், எந்த விதமான கர்ம பலன் இல்லாத செயல். நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா நிஷ்காம கர்மா பண்ணுறீங்க. எந்த செயலும் இல்லை பாருங்க, எந்த கர்மா இல்லை பாருங்க, தியானம் பண்ணுற சமயம் முழுசா. பார்த்தீங்களா? அப்போ இது என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்கள் தியானம் பண்ணுற சமயம் முழுசா நீங்கள் உயிரோடு இருக்கிற பணம் தான். அவனு சுவாசம் ஆடுறது இல்லையா? உயிர் இருக்கு. ஆனால் பணம், எனக்கு பணம் வேலை பண்ணுமா? ஒரு வேலை பண்ணாது. உயிர் இருக்கிற பணம் தான் நீங்கள் தியானம் பண்ணும்போது. ஆனால் அதோடைய பலன் எப்போ வரும்? தியானம் பண்ண பிறகு நம்ம வாழ்க்கையில் வரும். நம்ம வாழ்க்கையானாக்க ஒரு 8 மணி நேரம் தூங்கியாச்சு, அப்புறம் ஒரு 8 மணி நேரம் தூங்கின பிறகு எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க. அதாவது 24 8 மணி போச்சுனாக்க 16 மணி நேரம். இந்த 16 மணி நேரம் தான் நம்ம கண்ணு முடிச்சுட்டு இருப்போம். அந்த 16 மணி நேரத்துல தான் நம்மளுக்கு இந்த அரிஷட் வர்க்கம் வரும். காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியங்கள் இதெல்லாம் வரும்போது நம்ம மனதை அமைதியாக வச்சுக்க முடியும், சாந்தமாக வச்சுக்க முடியும். அந்த அமைதி சாந்தமாக வச்சுக்கிற சாதனம் நம்ம தியானம் தான். ஸோ நம்ம வாழ்க்கையில அந்த அமைதி சாதனம் சாந்தமாக வச்சு மன சாந்தமாக வச்சுக்கிற அந்த கட்டுப்பாட்டு நம்மளுக்கு பழக்கமாயிடும். அதனால தாங்க தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணும்போது உயிர் இருக்கிற பணம் தான் சொல்கிறேன் இல்லையா? தியானம் பண்ண வெளியில் வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் யூஸ் ஆக எனக்கு எப்படிங்க தியானம் பண்ணணும்? என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தர்ப்பம், வாழ்க்கைனாக்க கண்ணை திறந்து உட்காந்துருப்போம். கண்ணை திறந்து உட்காந்தாக்க நம்ம ஏதோ ஒரு நிலைமையில் இருக்கோம் சொன்னாங்க. காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியங்கள் இந்த நிலைமையில் நம்ம இருக்கும்போது மனம் அமைதியாக இருக்கும். நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அமைதியாக இருக்கிறது. அதாவது விடாமூச்சு நீங்கள் டெய்லி தியானம் பண்ணிக்கிறக்க மன அமைதி தான் நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் வைக்கிறோம். ஸோ மன அமைதியாக இருக்கும். இப்போ மனம் எப்போ அமைதியாக இருக்கும்? நம்ம எவனை திட்டினா அப்போ என்ன? சாந்தமாக இருக்கும். சாந்தமாக இருப்போம். சாந்தமாக இருந்து அப்போ யோசனை வரும். நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் மனதை அமைதியாக வச்சீங்கன்னாக்கா நீங்கள் யோசனை பண்ண முடிஞ்சது. எவனா நம்ம திட்டினானாக்க நம்ம யோசனை பண்ண முடிகிற நிலைமையில நம்ம மனம் இருந்தது. மனம் சாந்தமாக இருக்கு. அப்போ நம்ம சிந்திச்சு நம்ம முடிவெடுப்போம். நம்ம அந்த கோபத்தை ஏற்றுக்கணுமா, அந்த திட்டை ஏற்றுக்கணுமா, ஏற்றக்கூடாதா? நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, நான் தெரிஞ்சுப்பேன், கோபம் வராது. நான் தவறு பண்ணல, அவங்களுடைய அபிப்பிராயம் அது, நான் முழு ஈடுபாடோட நான் பண்ணிட்டேன், அவங்களுடைய அபிப்பிராயம், நான் சட்டப்படுத்த மாட்டேன். 2 விஷயங்களையும் நம்மளுக்கு கோபம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய, அதனால கௌதம் புத்தருடைய எக்ஸாம்பிள் சொன்னேன்.
அவர் அவர் தியான குரு இல்லையா, முழுசா அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். அந்த திட்டு வாங்கிக்கலப்பா. அப்போ யார்கிட்ட இருக்குது? அந்த திட்டு முழுசா ராணி தான் போய் சேர்ந்துருக்கு. நான் ஏன் அப்போ கோச்சிக்கணும்? ராஜா கொடுத்து வாங்கிக்கினேன், பெரிய ராணி கொடுத்து வாங்கிக்கினேன், 2 ராணி கொடுத்து நான் வாங்கிக்கல, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் கத்துறீங்க? சும்மா இருங்க. அதனால அமைதி அமைதி நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்வு நம்மளுக்கு வரும். அது தியானத்தினால தான் வரும். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ அதனால நம்ம இந்த தியானம் பண்ணி இப்படி உதவுது பாருங்க நம்ம வாழ்க்கையில. ஸோ நம்முடைய சுவாசங்கள் ரொம்ப 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 கண்ட்ரோலாக இருக்கும். கண்ட்ரோலாக இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முழு ஆயுதம் இன்னும் கம்மியாகும். ஏன்னா அமைதியாக இருக்கோமே, அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது அமைதியாக இருக்கோமே. அமைதியாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்நாள் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். ஒரு சுவாசம் கம்மி பண்ணால் கூட நம்ம 4 வருஷம் அதிகம் பண்ணிக்கலாம் சொன்னேன். அப்போ நீங்கள் தியானம் பண்ணி 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 நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 14 மணி 1 மணி நேரம் தியானம் பண்ணுறோம், 8 மணி நேரம் தூங்குறோம். மிச்சம் இருக்கிற 14 15 மணி நேரம் கூட நம்ம மனதை அமைதியை வச்சுக்க முடிஞ்சனாக்க நம்ம சுவாசங்கள் 5 கணம் கம்மியாக இருக்கும். 10 12 இந்த மாதிரி வந்துடும், 8 அந்த மாதிரி வந்துடும். தேவையான வேலை பண்ணுவோம். வேலை பண்ணாக்கா முழு கவனத்தை வச்சு வேலை பண்ணுவோம். முழு விழிப்போட சிந்தனை அது மேலே இருக்கும். ஏதாவது பேசணும் அதை பற்றி பேசுவோம், செயல் அதை பற்றி செயல்படுத்துவோம். இல்லை சும்மா இருப்போம், இல்லை சாந்தமாக இருப்போம். அந்த மாதிரி பழக்கம் வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கைன்றது, நான் இந்த 16 மணி நேரம் இல்லை 15 மணி நேரம் தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 15 மணி நேரம் நீங்கள் தியானத்தில் இருக்கீங்க. அப்போ என்ன ஆகும்? ஒரு சுவாசம் கம்மி பண்ணாக்க 4 வருஷம் அதிகமாகும் சொன்னேன் நான். அப்போ இந்த 15 மணி நேரம் நீங்கள் தியானத்தில் எனக்கு சுவாசங்கள் 10 ஆச்சு இல்லை 12 ஆச்சு அப்படின்னாக்கா எத்தனை வருஷங்கள் நீங்கள் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிரஞ்சீவி பவா. ஈஸியாக நம்ம வாழலாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு, நம்முடைய ஆயுஷ் நம்ம கையில் இருக்கு. பார்த்தீங்களா? அதனால இந்த தியானத்தினால மன அமைதியை நம்ம சாதனை பண்ணி அந்த சாதனைனால நம்ம நம்முடைய வாழ்க்கையை அதிகப்படுத்திக்கலாம். ஓகே. அப்போ கோவத்தை காட்டக்கூடாதா? என்ன இந்த உலகத்தில் கோவத்தை காட்டலனுக்கு என்ன ஆகும்? நம்மளை மட்டம் கட்டிடுவாங்க, அடிப்படை ஆக்கிடுவாங்க. கோவத்தை காட்டலனாக்க நீங்கள் இந்த நாட்டில் பிரயோஜனமே இல்லை. கோவத்தை காட்டணும், ஆனால் கோபம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். கட்டுப்பாட்டில் இருக்கிற கோபத்தினால சர்வசாதாரணமாக கோபத்தை காட்டுவோம். அதை கோபத்தை காட்டுறது நம்ம ஆக்ஷன் பண்ணணும். கோபத்தை காட்டுற மாதிரி நடிக்கணும். இப்போ படத்தில் நீங்கள் நடிகரை பார்க்குறோம். நம்ம படத்தை நடிக்கிற அவன் கோபம் வந்து அவன் அடிப்பான் ஒருத்தனை, அவன் உண்மையிலே அடிவாங்க. நடிப்பு. உண்மையிலே கொலை பண்ணிடுறானா? ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்தை காதலிக்கிறது, உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கிறானா? அவனுக்கு வேற பொண்டாட்டி இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க. நடிப்பு. நடிக்கும் போது கோவம் ஏன் வருது? பணம் வேற வருது அவனுக்கு, பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ நீங்க கோவத்தை நடிக்கணும். கோவத்தை நடிக்கணும்னாக்க கோவம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். கட்டுப்பாடு எப்படி வரும்? எண்ணம் தானே. கோபம் பண்ணது ஒரு எண்ணம் தானே, மனதில் வர ஒரு எண்ணம் தானே கோபம் இல்லையா? அது மேலே கட்டுப்பாட்டு வரும். அது தியானத்தினால தான் வருது மாஸ்டர். பார்த்தீங்களா? ஸோ கோவத்தை காட்டணுமா காட்டக்கூடாதா? கோவத்தை காட்டணும், அவசரம் இருந்தாக்க. இல்லை நம்ம மட்டம் தட்டிடுவாங்க. ஆனால் அந்த கோவம் கட்டுப்பாட்டில் இருக்கணும். எப்படி கோவத்தை காட்டுறது, எப்படி இந்த கோவம் நம்ம வாழ்க்கையில் உருவாடுறது, இந்த கோவத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே. தியானம் பண்ணுறதுனால எப்படி நம்மளுக்கு இந்த கோபம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றது அந்த விஷயங்கள். அப்புறம் நேற்று கடந்த செக்ஷனில் சில பேர் கேட்டாங்க இல்லையா, மூச்சு மேல் கவனம்ன்றது எப்படி வைக்கிறது அந்த விஷயங்கள். இதெல்லாம் நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இதை நம்ம முடிக்கலாம். ஏன் கோவத்தை எப்படி காட்டுறது? கோவம் வர சூழ்நிலைகள் நம்மளால் தப்பிக்க முடியாது இல்லையா? ஆனால் அது வரும்போது எப்படி நம்ம நடைமுறையில் வைக்கிறது அந்த விஷயங்கள், நம்முடைய புத்தி எப்படி வேலை பண்ணணும், கோவம் வரும்போது அந்த புத்தி எப்படி கூர்மையாக்கணும் என்ற விஷயங்கள், சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தாக்க அந்த விஷயங்கள் நம்ம நாளைக்கு அடுத்த சைக்கிள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் இதோட முடிக்கிறேன். வணக்கம் சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வணக்கம்.